எல்லோருக்கும் வணக்கம். யாரை எங்ககிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது யாரை எங்களுக்கு வித்துட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எஃப்ஐஎஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க, டிஐஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதனால மார்க்கெட் கீழே விழுகாம நிறைய பேர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வித்துடுறது யாருன்னு தெரியல. நாங்க வித்தா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்கடா அப்படின்ற மாதிரி தான் எஃப்ஐஎஸ் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது நண்பர்களே, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நிறைய தகவல்கள் கொடுக்குறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல டிஐஸ் தனியா, எஃப்ஐஎஸ் தனியா பிரிச்சு தர்றாங்க. இன்னுமே பல தகவல்கள் பல்க் டீல்ல யார் வாங்கினாங்க, எவ்வளவு குவான்டிட்டி வாங்கினாங்க, பிளாக் டீல் அப்படின்றதெல்லாம் கூட கொடுக்குறாங்க. ஷார்ட் செல்லிங் கூட கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பங்கு யார் கையில் இல்லாம ஸ்டாக்கை வித்துட்டு போனாங்க அப்படின்ற முதல் கொண்டு அவங்களால தகவல் தர முடியுது. ஆனாலும் கேட்டகரி வைஸ் பெரிய டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இல்லை. இப்ப நான் மட்டும் இந்த என்எஸ்சில ஒரு ஐடி மேனேஜரா இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நான் தான் மேனேஜர்னா உடனே ஆர்டர் போட்டுருவேன். ஒரே வாரத்தில் பயங்கரமான டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்துடுவேன். எல்லா புரோக்கர்களும் ஆர்டர் எங்க எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும் போது அந்த ஆர்டர்ல யார் அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணா, அந்த இன்வெஸ்டர்னுடைய கேட்டகரி கொடுங்க. அவரு ரீட்டைலா, இல்ல பார்ட்னர்ஷிப் ஃபீமா, இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா, இல்ல வேற ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியா, பேங்கா, ஹெச்என்ஐயா, அல்ட்ரா ஹெச்என்ஐயா, இல்ல எஃப்ஐஎஸ்ஆ, எல்லாத்தையும் போட்டு நீ அந்த ஆர்டர் எனக்கு அனுப்பு. அதை வச்சு நான் யார் இன்னைக்கு எவ்வளவு வாங்கினாங்க, எவ்வளவு வித்தாங்க ஈஸியா ஃபுல் டிரான்ஸ்பரண்டி 100% டிரான்ஸ்பரண்ட் நான் போட்டு கொடுத்துருவேன். ஆனாலும் பாருங்க, நான் இன்னும் எந்த கம்பெனிக்கு ஐடி மேனேஜர் ஆகல. இப்ப யாராவது என்ன ஒரு ஐடி மேனேஜரை மட்டும் உங்க கம்பெனியில் எடுத்து பாருங்களேன், என்னோட திறமையை நான் காமிக்கிறேன். நண்பர்களே, இங்க பாத்தீங்களா ஒரு சிங்க குட்டி என்ன பண்ணிருக்கு, மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கீல. இந்த கொச்சின் ஷிப்யார்ட்னு ஒரு கம்பெனி, அவன் கீழே போய்கிட்டே இருக்கீல, அவனை ஏவரேஜ் பண்ணி இப்ப நான் ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்துட்டேங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்றாரு. இதனால எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் அப்படின்றாரு. நண்பர்களே, எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேல் நோக்கி போகும்பொழுது ஆயிரக்கணக்கான ஸ்ட்ராட்டஜிகள் ஒர்க் ஆகும். ஒரு குரங்க கூட கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் எடு, அல்லது ஏதாவது ஒரு பச்சை கிளி ஜோசியம் பார்க்கக்கூடிய ஸ்டாக்கை கூட ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுனா மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது அதிகம். மார்க்கெட் மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது அது 20 days மூவிங் ஆவரேஜ் தாண்டினா என்ன, அல்லது வேற ஏதாவது மொமெண்டம் இண்டிகேட்டர் தாண்டினா என்ன, எதை தாண்டினாலும் அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஏவரேஜ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அல்லது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படிம்பாங்க. அது மார்க்கெட் எப்படியோ போயிட்டு போகுது, அது ஏறினா ஏறுது, இல்லைன்னா இறங்கினா இறங்குது, என்னமோ ஆயிட்டு போகுது. நான் மாசமான சம்பளம் வந்துச்சுன்னா எஸ்ஐபி போடுவேன் அப்படின்ற கான்செப்ட், 2 கான்செப்ட் மட்டும்தான் மார்க்கெட் கீழே இறங்கும் போது ஒர்க் ஆகும். என்னைக்கு திரும்பி மார்க்கெட் ஜம்ப் ஆகுதோ அவங்க எல்லாம் சீக்கிரமா வெளியில வந்துருவாங்க. ஆனாலும் இதுல ஒரு கேட்ச் இருக்கு. பணபலம் இருக்கிறவங்க, அதே மாதிரி மாசமான சம்பளம் வர்றவங்க, அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கும் பொழுது அது என்ன ஏதுன்னு அதோட மோதி பார்க்க முடியும். மற்றவங்க எல்லாம் மேலே போய் லாக் ஆயிட்டாங்கனாக்கா வந்த வேலையாவது வரட்டுமே அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க பாவம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்ல 1 கோடி சேர்த்தணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்றத முக்கியம். சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 கோடி போர்ட்போலியோன்னா 16% அப்படின்றது ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளா பார்த்து போட்டுறாங்க. சில பேர்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காங்க. மீதி 74% எல்லாம் எப்படி வச்சிருப்பாங்க என்ன எதுன்றது தெரியாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய 1 கோடி போர்ட்போலியோ நோக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. சில பேர்லாம் ஆல்ரெடி நெருங்கிட்டாங்க. அதுலயும் சில வீட்டம்மாக்கள்லாம் 100 பவுன் 200 பவுன் வச்சிருக்காங்க. சில பேர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 4-5 வீடு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு 4-5 ஏக்கரா அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்போ 1 கோடி தாண்டி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் அது ஃபைனான்சியல் அசெட்ஸ், அதாவது கேஷ் ஈக்குவலண்ட் அப்படின்ற மாதிரி அசெட்ல வராது. இப்போ எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இடம் இருக்கு, அவர் விற்க போனான்னாக்கா ஏஜென்ட்ல பிடிச்சி அதை விற்க போய் அது பெரிய பெரிய சிக்கலாக தான் இருக்கும், 1 வருஷம் கூட ஆகலாம். ஸோ அது மாதிரி நீங்க உங்களுடைய 1 crore இந்த ஃபைனான்சியல் அசெட்ஸ் ஜேர்னில எந்த மாதிரி நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க உங்க போர்ட்போலியோவை அப்படின்றத தெரியப்படுத்திங்கன்னா பல பேருக்கு உபயோகமா இருக்கும். நண்பர்களே, சமீபத்தில் இந்த நாட்கா ஃபார்மா அப்படின்ற ஷேர் எதுக்கு ஏறிச்சுனே தெரியல, திடீர்னு 10% பக்கம் மேல் நோக்கி ஏறினான். அதுக்கப்புறம் பெருசா ஒரு கும்பிடு போட்டு அவன் பாட்டுக்கு 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டான். சரியான ஆப்ரேட்டர் கேம் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. மேலே போனா அப்புறம் பார்த்தா கடைசியில் 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துட்டான். இதனால என்ன ஆயிருக்குன்னா, ட்ரேடர்கள்லாம் நீ மனசில் நினைச்சிட்டு இருப்பாங்க, இனி இவன் எப்ப 910க்கு மேல வர்றான், 50 days மூவிங் ஆவரேஜ் வரானோ அப்பதான் இவன் சந்தோஷமா சிரிச்சு பேசுவான், அது வரைக்கும் ஒரே துக்ககரமா இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த நாட்கோ ஃபார்மாவுடைய ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 50 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே இருக்கு.
அட கொடுமையே, சோதனை தீரவில்லைங்க நண்பர்களே. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற பங்குல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.5% இறங்கியிருக்கான். காலையெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 2.5% இறங்கியிருந்தான். அதாவது சமீபத்தில் இவங்க கிட்ட அந்த கணக்கு வழக்குகளில் ஏதோ சில சிக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே ஒரு மிகப்பெரிய இறக்கமாக கீழே இறங்கி போனான். அதுக்கப்புறம் அவங்க ஆராய்ச்சி செய்யறாங்க, இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற சமயத்தில் இது ஓகே, ஏதோ ஒரு தகவல் வருமாட்டிருக்குன்னு அப்படியே நீட்டிப்படுத்திட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான ஆள் ரெசிக்னேஷன் பண்ணிட்டாரு அப்படிங்கும் பொழுது அந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சு இந்த இடத்துல முடியுது. ஸோ இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சு ஈவெண்ட் முடிஞ்ச இந்த நேரத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கின் விலை எந்த இடத்துல இருந்து விழுந்ததோ அந்த இடத்துக்கு இன்னும் திரும்பி வரல, அங்கேயே ஒரு சின்ன கேப் அப்படின்றது இன்னும் இருக்கு. ஸோ இப்படி சோதனை இன்னும் தீராம தான் இருக்கு. இந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மொத்த அந்த பேட் நியூஸ் என்பது ஆரம்பிச்சு முடிவாயிருக்கு. இனி இதுக்கப்புறம் இவனுடைய ஃபியூச்சரில் வரக்கூடிய குவார்டர்லி ரிசல்ட், அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறான் அப்படின்றத பொறுத்து தான் இவனுடைய புது விளையாட்டு, புது மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் இன்றுடன் முடிந்து விட்டதாகத்தான் தற்போதைய நிலைமையில் உள்ளது. ஓ மை காட், சட்டை கிழிஞ்சிருந்தா தைச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்பவும் காப்பாற்றி கொண்டிருந்தது 2 பேர் தான். இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் குரூப்ல அந்த காலத்திலிருந்தே மார்க்கெட் கீழ் நோக்கி பல பேர்த்த பயமுறுத்தி இருந்ததே கடந்த 8 மாசமாக. ஆனா அப்ப கூட இவன் சந்தோஷமா என்ன பண்ணியிருக்கான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் வச்சுங்கன்னு 52 வீக் ஹைல ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ். அதே மாதிரி தான் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற பங்குமே மார்க்கெட் கீழே இருந்த சமயத்திலையும் பல பேர்த்த சந்தோஷமா வச்சு கொண்டு இருந்த இந்த 2 பங்குகளுமே இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் இறங்கியிருக்கான், 6% இறங்கியிருக்கான். அதே மாதிரி பஜாஜ் ஃபைனான்ஸ் அவனு கிட்டத்தட்ட 6% இறங்கியிருக்கான். என்ன காரணம்னா, இவங்க ரிசல்ட் என்பது சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அந்த ரிசல்ட்ல வெறும் ரிசல்ட் நம்பர்ஸ் மட்டும் சொல்லல, டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தி பேசியிருக்காங்க, போனஸ் கொடுக்கறத பத்தி பேசியிருக்காங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தாலுமே மார்க்கெட் ரிசல்ட் என்பதை பார்த்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டுக்கு இவங்க தூக்கி வச்சு தலையில கொண்டாடல, அதுக்கு பொதுவாக மார்க்கெட்ல கீழே விட்டுட்டாங்க. ஸோ இந்த 2 பங்குகளும் இன்னைக்கு கீழே இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் இதனுடைய ரிசல்ட் இம்பாக்ட் தான். ஆனா இவனுக்கு 2 பேரும் ஒண்ணு மட்டும் பண்ணிட்டாங்க நண்பர்களே. அதாவது பஜாஜ் குரூப் ரிசல்ட்டுகளின் சமயத்தின் போது பயங்கர வால்டிலிட்டி இருப்பான். அது பெரிய கம்பெனி தான், ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி மிகப்பெரிய ஒரு வால்யூம் கொண்ட கம்பெனி தான், மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட கம்பெனி தான். பட் இருந்தாலும் இவங்களுடைய ரிசல்ட் சமயத்தில் பயங்கரமா ஆடுவாங்க அப்படின்ற ஒரு பெயரை மட்டும் காப்பாத்திட்டான். நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் கிடையாது. நாளைக்கு என்னமோ நம்மளுடைய மார்க்கெட் லீவு தான், அதனால பல பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா இவனு எல்லாமே ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். அதானி பவர் ஆகட்டும், வருண் பிவரேஜஸ் ஆகட்டும், ஜிண்டால் ஸ்டீல் ஆகட்டும், கோரமண்டல் ஆகட்டும், ஃபோனிக்ஸ் மில்ஸ் ஆகட்டும், ஃபீனிக்ஸ் மில்ஸ் ஆகட்டும், இந்த ஃபெடரல் பேங்க் ஆகட்டும், அஜந்தா ஃபார்மா, எல்லாருமே சும்மாவே காலில் சலங்கை கட்டிட்டு ஆடக்கூடிய ஆட்கள் தான். இதுல ரிசல்ட் இன்னைக்கு வருது அப்படின்னாக்கா நாளைக்கு என்ன பண்ணுவானுங்களோ நிறைய பேர் பயந்துட்டு இருந்திருப்பாங்க. நல்ல வேளை நாளைக்கு மார்க்கெட் லீவு. இந்த சமயத்துல மார்க்கெட்ல தகவல்களின் அடிப்படையினால போக்கஸ்ல இருக்கக்கூடிய சில பங்குகள்ல இன்னும் தொடர்ந்து சீமென்ஸ், பிஎஸ்சி, பஜாஜ் பினான்ஸ் போன்ற பங்குகள் இருக்கு. இவங்களுடைய கார்பரேட் ஆக்ஷன் தான், அதான் அந்த போனஸ் ரிலேட்டடான தகவல்கள்னால, டிமெர்ஜர் ரிலேட்டடான தகவல்கள்னால இன்னும் போக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளாக இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு. ஸோ இதனால தான் அவனுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு காமிக்கக்கூடிய தகவலாக இருக்கு. நண்பர்களே, இந்த ஐசிஐசி பேங்க் எதுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. குஜாலா குட்டி ஆகிறதுக்கு பயிற்சி எடுக்கிறானா இல்லை கும்பா குட்டி ஆகக்கூடிய பயிற்சியா அப்படின்றது எதுவும் நம்மளுக்கு தெரியல. பட் ரொம்ப நாளாக பயிற்சி போய்கிட்டு இருக்கு. கடந்த 19ஆம் தேதி அவங்களுடைய ரிசல்ட் என்பது வந்தது. ரிசல்ட் மார்க்கெட்ல நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டுக்கே ஹெல்ப் பண்ணான், மேலே ஹெல்ப் பண்ணான். பட் மேலே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. ஆனாலும் இன்னும் மார்க்கெட்ல அவன் எதுக்கோ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். எதுக்கு பயிற்சி எடுக்கிறான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படிதான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தான். உச்சத்துக்கு வந்துக்கிட்டு சில நேரங்களில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தா, அப்புறம் கீழே போயிட்டான். அதுக்கு முன்னாடி போன வருஷம் செப்டம்பர் பீரியட்ல இப்படிதான் மேலே நின்று பயிற்சி எடுத்துட்டு இருந்தா, அப்புறம் கீழே போனா. இந்த முறை அதுக்கு முன்னாடி ஒரு முறை பயிற்சி எடுத்து கீழே போனா. ஸோ இந்த முறை பயிற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு 20 நாள் கழிச்சு பார்க்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குண்டா. உங்களுக்கு எல்லாம் சுவாரஸ்யமா இருக்கும். நாங்க வாங்கி வச்சிருக்கோம், அந்த பங்கு வேற உச்சத்திலிருந்து இன்னும் மேல போகுமா இறங்குமா நாங்களே பயந்துட்டு கொண்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் இங்கதான் மிக முக்கியமான ஒரு தகவல். அதாவது சாதாரண ரீட்டைல் ஆட்கள் இந்த ஸ்டாக்குகளை வச்சுக்கிட்டு அது அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா பெரிய கைங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, மேல போனாக்க என்ன பண்ணணும்,
கீழே வர்ற மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இப்போவே யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் ரீட்டைல் பீப்புளுக்கும் கோடி கோடியாக இந்த ஐசிஐசி பேங்க் ஷேரை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். நண்பர்களே, இந்த சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவல், அதாவது Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு ட்ரேடர்கள் வந்து ரொம்ப ஆவலா இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா சமீபத்தில் இந்த பங்கு பெரிய கேண்டில், அதாவது பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது சமீபத்தில் 2 முறை காமிச்சிட்டு இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்தான். அப்புறம் 200 ரூபாயிலிருந்து 140 ரூபாய் வரைக்கும் அவனை கீழே இறக்கி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணதுக்கே அவன்லாம் 100 ரூபாய் ஏறினவன் தான். ஸோ இந்த முறை என்ன பண்ண போறான் அப்படின்றது தெரியாம காத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, போன குவார்ட்டரும் சரி அதுக்கு முந்தின குவார்ட்டரும் சரி இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 92 கோடி 100 கோடி 109 கோடின்னு அவனுடைய லாபத்தை வளர்ச்சி விதத்தில் காமிச்சுக்கிட்டு இருந்தவன் தான். ஸோ Q4 ரிசல்ட்டில் இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய நிலவரத்தில் இந்த பங்கு 2 days, அதாவது 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால அதே மாதிரி பக்கத்தில் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இதை பற்றிய தகவல். ஓங்கி அடிச்ச 1.5 டன் வெயிட் பாக்குறியா அப்படின்ற மாதிரி எஸ்ஐபியினுடைய பவரை பாருங்க நண்பர்களே. ஒரு நண்பர் சொல்றாப்ல, இந்த மாதிரி ஸ்டாக்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அது கொஞ்சோண்டு லாஸ்ல தான் இருக்கு, ஆனா நான் வந்து 1000 ரூபாய் எஸ்ஐபி போட்டுக்கிட்டே இருக்கேன், அது வந்து இப்ப லாபத்துல தான் இருக்கு அப்படின்றாப்ல. இங்கதான் நீங்க ஒரு சீக்ரெட் ஆஃப் எஸ்ஐபி, பவர்னுடைய எஸ்ஐபி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் டொமுக்குன்னு கீழே விழுகிறான், வேகமா கீழே விழுகிறான். அப்ப எஸ்ஐபி பண்ணவங்க அதுக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. மார்க்கெட்னுடைய நஷ்டத்தை விடவும் குறைவான நஷ்டமா மார்க்கெட்னுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அதுவே மார்க்கெட் டபுக்குன்னு மேல் நோக்கி ஏறான், அப்ப நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க, அடாடா மார்க்கெட் ஏறிடுச்சு, இன்னும் போர்ட்போலியோவே மேலேயே ஏறலையேப்பா அப்படின்ட்டு. ஆனா எஸ்ஐபி பண்றவங்க டபுக்குன்னு மார்க்கெட்டுக்கு முன்னாடி லாபத்துக்கு போயிடுவாங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த எஸ்பி கார்டு அப்படின்றத பாருங்களேன். இப்ப இவன் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி. ஆனா அந்த காலத்துல எல்லாம் இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானாக்கா கும்பா குட்டி கீழ் நோக்கி இறங்கிட்டு தான் இருந்தான். சோ அந்த வகையில் இப்ப யாராவது ஒருத்தர் 925 வாங்கி லாக் ஆயிட்டாருன்னு வச்சுங்க, அவருக்கு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவங்க வாங்கின ரேட்டே வந்திருக்கு. ஆனா டபக்குன்னு கீழே மார்க்கெட் இறங்கும் போது அவங்க வந்து மிகப்பெரிய, அதாவது இந்த லாஸுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. இவங்க தான் இருக்கிறதுலே உச்சபட்ச அதிக லாஸ்ல இருந்திருப்பாங்க. ஆனா டெய்லி எஸ்ஐபி பண்ணவங்களோ, வீக்லி எஸ்ஐபி பண்ணவங்களோ அல்லது மந்த்லி எஸ்ஐபி பண்ணவங்களுடைய ஏவரேஜ் பிரைஸ் என்பது இந்த இடத்துல தான் இருந்திருக்கும். அப்ப மறுபடியும் மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறும் பொழுது அவங்க எல்லாத்தையும் விட முதல்ல ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. ஆனா முதல்ல லம்சமா வாங்கி லாக் ஆனவங்க ஏவரேஜ் பண்ணியிருந்தா மேபி தப்பிச்சிருக்கலாம். ஆனா உலகத்துல யாருனால கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தோம்னா தான் ஓ இங்க இறங்கி இங்கிருந்து ஏறி இருக்காண்டோ அப்படின்னு தெரிய வரும். ஆனா அந்த லைவ்ல எப்படி தெரிய வரும்? லைவ்ல இன்னும் இப்ப இந்த 2025 கூட இறங்கியிருக்கானுங்க. இப்ப இறங்கியிருக்கானுங்க கும்பா குட்டி. 2025 எல்லாம் நியூ இயர்ல ஜாலியா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த சேர வச்சிருக்கிறவங்க துக்கம் வந்து துண்டை எடுத்து வாயில வச்சுட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்க? இந்த கும்பா குட்டி எங்கடா 350 ரூபாய் இது போயிருவாண்டா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்களா ஏறி இருக்கான். சோ லோ என்பது கண்டுபிடிக்க முடியாத பொழுதுதான் இந்த பவர் ஆஃப் எஸ்ஐபி அப்படின்றது முன்னாடி வந்து நிக்குது. நண்பர்களே, அந்த காலம் மாதிரில ஈஸியா நம்மளுக்கு கல்யாணம் நடக்காது. அந்த காலத்துல, இந்த காலத்துல ஜாதகம் பார்த்து ஜாலி ஈஸியா நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்தது. அந்த காலத்துல கல்லை தூக்கணும், வில்ல வளைக்கணும், 10 மாட்டை காமிக்கணும், எத்தனையோ வகையில அந்த காலத்துல சுயம்வரத்துல ஜெயிச்சாதான் கல்யாணம் அப்படின்றது ஆயிடுச்சு. அந்த வகையில இப்ப நீங்க ஐடி கம்பெனிகளை போய் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் சுயம்வரத்துல ஓகே ஆயிருக்கான். அதாவது இந்த பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர் கம்பெனி ஒண்ணுதான் சமீபத்துல கீழே, பெரும்பாலும் எல்லா ஐடி கம்பெனியில கீழே விழுந்தானுங்க. ஆனா இவன் கடைசி வரைக்கும் உழுகவே இல்லை. இப்ப இந்த மார்ச் 2025 ட்ரம்ப் அவர்கள் பண்ணி அக்கப்போர்னாலதான் லேசா இந்த கம்பெனி அசைச்சு பார்த்துட்டாங்க. அப்படி அசைச்சு பார்த்துமே திடீர்னு அப்படியே மற்ற ஐடி கம்பெனிகள் ரெக்கவரி ஆகிறதுக்கு முன்னாடி இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டி காட்டுறான். இனி அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் இப்போதைக்கு இவன் தான் முதல்ல ஓடி வந்து 2 days மூவிங் ஆவரேஜ். நீங்க வேற ஏதாவது ஒரு பங்கு சொல்லுங்க. டிசிஎஸ் எவ்வளவு பெரிய ஆள், அவன் இன்னும் 2 days மூவிங், அவன் 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்துல இன்னும் வந்து சேரலிங்க. இவனு ஏறி இருக்கான், 3000 ரூபாயில இருந்து 3500 வந்திருக்கான். ஆனா இன்னும் 50 days மூவிங் ஆவரேஜ் வரல, இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜ் வரல. அதுக்குள்ள ராத்திரியே ட்ரம்ப் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அப்புறம் இதுவும் கும்பா. அதனால சுயம்வரத்துல ஜெயிச்சு எங்க தலைவிய கையை பிடிச்சது இவர் தான். நண்பர்களே, இப்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. பல்வேறு இறங்கி கிடந்த பங்குகள் மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கான். இப்ப அவன் தலையில கொட்டு வைக்க போறாங்களா இல்ல தடையை தாண்டி போக போறானா அப்படின்றது தெரியாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி ஒரு பங்கு தான் இந்த ஏஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர். இதனுடைய எக்ஸாம்பிளை எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடியே அவன்லாம் 520 ரூபா பக்கம் வந்தவன் தான் மறுபடி கீழே 360 ரூபா போயிட்டு மறுபடியும் 500 ரூபாய் ரேஞ்ச் வந்திருக்கான். அப்ப இவன் தடையை தாண்ட போறானா இல்ல இவன் மேல தலையில தொட்டி கீழே அனுப்ப போறாங்களா அப்படின்றது தெரியல. ஒரு 3 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தாதான் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஆனா ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு ஒரு பெரிய வாட்ச் லிஸ்ட் போட்டு வச்சுக்குவாங்க. கீழே வந்து விழுந்தவன் எவன், மேல போனவன் எவன், அப்ப ஏதாவது போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோட்டுக்குள்ளேயே விளையாடுறவங்க, கோட்டை விட்டு மேலே உடச்சு போனாலும் கவலைப்பட மாட்டாங்க, கோட்டை உடச்சு கீழே போனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி பணபலம் அப்படின்றது இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு வெட்டுக்கிளியின் வாழ்க்கை அனுபவத்தை பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள்னா இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கடந்த ஒரு 2-3 வருஷமா எடுத்து பார்த்தோம்னா வெட்டுக்கிளியாவே வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த வெட்டுக்கிளி டபக்குன்னு பறந்து 480 ரூபாயிலிருந்து பறந்து இப்போ 680 ரூபா வந்திருக்கு. எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க. 2-3 வருஷமா இப்படித்தான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த வெட்டுக்கிளி அடுத்தது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இன்னொரு 3 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா இவன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கு போறான். 3 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்து இந்த வெட்டுக்கிளி ஏதாவது ஒரு பக்கம் போய் பறந்து உட்காந்துருக்கும். மேலேயா கீழேன்றதான் தெரியாது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லுவாங்க, நெட்டக்கால 4-8 வந்துருவாயா அப்படிம்பாங்க. அதாவது ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க டக்குன்னு தாவி தாவி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டில் பிக் கேண்டில்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த பிக் கேண்டில் ஒரே ஒரு இடம் வர்றதே அதிசயம். ஆனால் இந்த டேட்டா பேட்டர்ன்ஸில் நெட்டக்கால 4-8 வந்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிக் கேண்டில் ஒரு 4 தடவை போட்டான். டக்குன்னு பார்த்தா 100% பக்கம் ஏறி வந்துட்டான். 1300 ரூபா இருந்தவன் இப்போ 2500 ரூபாயில ஆடிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ஆர் கேபிள் அப்படின்ற ஒரு பங்கு இன்னைக்கு 7-8% ஏறிந்தான். யாரா இவன் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்களா தான் இவன்லாம் 1035 ரூபாய்க்கு ஐபிஓவா வந்த பங்கு. அதுக்கப்புறம் இவன் செஞ்ச வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே 1700 1800 ரூபாயெல்லாம் போன பங்கு தான். அதுக்கப்புறம் சமீபத்தில் ஐபிஓனுடைய விலைக்கும் கீழே 893 ரூபாயெல்லாம் போய் ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் தான் இன்னைக்கு எதுக்கு ஏறினான்னு தெரியல 8% ஏறி இருக்கான். உடனே ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது ஆட்டோ பார்ட்ஸ் பற்றி எந்தையாவது ஒன்று பேசுறாரா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, மேப்மை இந்தியா என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் அப்படின்ற பங்கு அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். ப்ளஸ் ஒரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டிருக்கான். அப்போ இவன்லாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமீபத்தில் 2200 ரூபா பக்கத்தில் இருந்தவன் தான். அதே மாதிரி கீழே 1500 ரூபாய்னு இருந்தவன் தான். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி அடுத்தது என்ன பண்ண போறான், அண்ணாந்து பார்த்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்த போறானா, எல்லாரும் கீழே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை துன்புறுத்த போறானா அப்படின்றது தெரியல. அடடா, சிங்கம் தூங்கிட்டு இருக்கே, எப்ப இந்த 2 சிங்கத்தையும் மேல் நோக்கி, அதாவது கேட்டை ஓபன் பண்ணி விட்டு எப்ப இந்த சிங்கங்கள் பாஞ்சு வரும்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்ல, ரிலையன்ஸ் நல்லா மேல் நோக்கி வந்ததுனால தான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. அவன் இன்னைக்கு கொஞ்சம் சுணக்கமா இருக்கான். இந்த சமயத்துல இன்னொரு மிகப்பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கான், எல்என்டி. இவனும் அவன் பாட்டுக்கு ஒரு 10 நாள் தொடர்ந்து என்னன்னு வச்சுங்க, இவனும் மார்க்கெட்டை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா இவனும் ஹெவி வெயிட்டேஜான ஆள் தான். ஆனா இவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். சமீபத்துல பல பேர் மேல வந்து ஆடிக்கிட்டு இருக்கீல, இது இப்பதான் மெதுவா எந்திரிச்சு வந்து 50 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கு. இனி இவன் என்ன முடிவெடுக்க போறான்னு தெரியல. நம்மளே வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கோம், சீக்கிரம் எவனாவது வந்து மார்க்கெட்டை ஏத்தி விடுங்க. ஏன்னா இன்னொரு ஆள் ஓஎன்ஜிசி அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாருங்க. அவன் கரெக்டா மேல வந்தா எவனோ மண்டை மேலேயே நங்குன்னு கொட்டிடுவானு போல. கரெக்டா பல முறை 2 days மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி பண்ணியிருக்கு. ஒரு தடவை கூட சக்சஸ் இல்லை. சமீபத்தில் எல்லாமே ஃபெயிலியர் கேஸ் தான். ஒவ்வொரு முறையும் அவனை மண்டை மேலே கொட்டி கீழே அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்மளே ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம், எவனாவது வந்து மார்க்கெட்டை தூக்கி விடுங்கயா பெரிய ஆளுங்க அப்படின்னா. இது பெரிய ஆளுகளுக்கு தகுந்த வேலையே இல்லை. இந்த ஷேர் இன்னைக்கு 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம பேசுறத வச்சு இந்த ஷேருக்கு ரோசம் வந்து நாளைக்கெல்லாம் டபக்குன்னு மேல் நோக்கி ஏறி மார்க்கெட்டை ஏற்றுமா இல்லை கீழே போகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நம்ம எப்படி மார்க்கெட்டை மேலே தூக்கி விடுறதுக்கு ஏதாவது பங்குகள் மேல் நோக்கி வந்து தூக்கி விடாதான்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி டாடா குரூப் ஷேர் வச்சிருக்கிறவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவனாவது ஒருத்தனாவது கம்பேக் கொடுப்பானா? ஒரு உதாரணத்துக்கு டாடா பவர் அப்படின்ற பங்குமே சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் வந்து ரிஜெக்ட் பண்ணி அவனை கீழே இறக்கி விட்டாங்க. ஒருவேளை இந்த டாடா பவர் இந்த வெயில் காலம்னு ஏதாவது அதை இதையும் சொல்லி ஏதாவது டாடா குரூப்ல ஒரு கம்பேக் கொடுக்குமா? அட கடைசிக்கு டாடா ஸ்டீல் வந்து இதுக்கு முன்னாடி திடீர்னு நல்ல ஒரு வால்டிலிட்டி ஆகி 110 ரூபா ரேஞ்சிலிருந்து 160 ரூபா வரைக்கும் போனானே. இப்போ 2025 ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள
இப்போ மறுபடியும் அவன் ஏதாவது கம்பேக் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி டாடா குரூப் ஷேர் வச்சிருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.